டங் டங் டிக டிக டங் டங். ஐயையோ வாடி புள்ள அணில வீட்டுக்குள்ள எட்டனா எட்டனா பொட்டு வச்சா எரத்தா எட்டா பொட்டு வச்சா துளி மல்லிப்பூ நட்டு வச்சா கண்ணல பாம்பத்தா பொட்டு வச்சா. இவங்க சொல்ல தெரியாது. நான் தோற்று போகும் ஒவ்வொரு ரவுண்டிலும் நீ இழித்துக் கொண்டிருக்கிறாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜீ தமிழ் நேயர்களுக்கும் ஹோம் மினிஸ்டர் ரசிகர்களுக்கும் அறிவித்த நண்பு வணக்கங்கள். வேலூர் ஸ்பெஷலான ஹோம் மினிஸ்டரில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹோம் மினிஸ்டர்ஸ் கிடையில ஏங்கப்பா வேலூரில் இவ்வளோ திறமை வாய்ந்த மக்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஹோம் மினிஸ்டருக்கு மேலே மேலே அப்படியே போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 5 ஹோம் மினிஸ்டரை கண்டுபிடிச்சி கூட்டு வந்துருக்கோம். பாருங்க, அவங்க தான் உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. யார் யார் என்னென்ன பேர், அவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி கேட்டுக்குவோம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அழகு. அழகு அழகி எப்படி வேணா வச்சுக்கோங்க. எப்படி இப்படி பேர் வச்சாங்க சின்ன வயசுல இருக்கும்போது உங்களுக்கு? இல்ல, அதாவது குட்டி குழந்தையா இருக்கும்போது தெரியாது. பெரியவங்களா இவ்வளவு அழகா வருவீங்கன்னு எப்படி அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு? என்னங்க கேட்கவே இல்லையா? எவ்வளவு ரோலிங் இல்லாம அரவிந்த் வந்து கரெக்டா பேசணும். நல்ல பேர் மேடம். அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். உங்க பேர்? என் பேர் ஷியாமளா. 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 ஆமா. சூப்பர். ஏன் கேட்டிருக்கீங்களா எனக்கு ஏன் இப்படி பேர் வச்சீங்கன்னு அப்படின்னு? எங்க தாத்தா பாட்டி வச்ச பேர். அதுதான் நல்ல விஷயம். ரொம்ப விரும்பி வச்சாங்க. விரும்பி வச்சாங்க. சூப்பர். மேடம்? பொன்னரசி. பொன்னரசி. சூப்பர். மேடம்க்கு வந்து ஸ்பெஷலாக ஜீ தமிழ் சார்பாக ஒரு ஸ்பெஷலான ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்து வேலூரில் நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. மேடம் தான் வந்து நிறைய கேதர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆன் பிகாஃப் ஆஃப் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரைட், தேங்க்யூ. மைக் அவங்களே ஒன்று வச்சுருக்காங்க. அந்த திறமை அவங்ககிட்ட இருக்கு. உங்கள் பேர் சொல்லுங்க மேடம். உதயபானு. உதயபானு. பெயர் காரணம் சொல்லுங்களேன். ரைசிங் சன். ஓகே, அதோட மீனிங். ஓகே. ஸோ நான் வந்து மார்னிங் சூரியோதயம் அப்போ பிறந்தேன், அதனால அந்த மாதிரி பேர் வச்சேன். ஓஹோ, காலையில் பிறந்தா எப்படி பேர்? மேடம் உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் உஷா. ஏன் உஷான்னு பேர் வச்சாங்க? எனக்கா கேட்டீங்களா? எங்க அம்மாவுக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் பேர் வந்து உஷாவா. என்ன பெரிய வம்பா போச்சு. மேடம், சப்போஸ் எனக்கு ஒரு கேள்வி. ஒருவேளை ஒரு ஜென் பார்த்துட்டாருன்னா என்ன பேர் வச்சுப்பாங்க? மகாலிங்கம்னு பேர் வச்சுப்பாங்களா உங்களுக்கு? மகாலட்சுமின்னு வச்சிருக்காங்க. எப்படி போட்டாங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான திறமைசாலி. நான் சொல்லலை, பொதுவான கேள்வி கேட்கணும். எப்படி இருந்தாலும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். நல்லா சமைப்பேன், நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா தூங்குவேன். இப்படி நீங்கள் நல்லா தூங்குவீங்களா? எவ்வளோ நேரம் தூங்குவீங்க ஒரு நாளைக்கு? மத்தியானம் ஒரு 2 hours. மத்தியானம் 2 hours. அதாவது ஹோம் மினிஸ்டர் பூச்சி மூஞ்சி பார்த்தோன்னே ஆனால் இந்த பார்த்தோன்னே ரைட்டு நைட் ஒரு 10 o'clock, காலையில் 6 o'clock. நல்லா தூங்குவீங்க. வெரி குட். அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அது. மேடம்? நான் நல்லா சமைப்பேன். நல்லா சமைப்பீங்க. என்ன ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள்? எல்லாமே ஸ்பெஷல். எல்லாமே ஸ்பெஷல். நல்லா சாப்பிட்றேன். என்ன பண்ண கேள்வி? எப்படிதான் கேள்வி? ஆஸ்கல் இப்பெல்லாம் கேட்காதீங்க. ஓ, நான் தானா? மேடம்? நான் நல்லா தூங்குவேன். இன்னொன்று நல்ல பசங்களோட கதை அடிப்பேன். ரைட். நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட். நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து சிங்கிங், டான்சிங், அப்புறம் குக்கிங், ஸ்லீப், வாக்கிங், ஆஃபீஸ் கோயிங், அப்புறம் கவிதை எழுதிங். தட்ஸ் ஆல். சூப்பர். நல்ல கைத்தறி கொடுங்க. நிறைய டேலண்ட். அண்ட் உங்களுக்கு? எனக்கு வந்து கவிதை எழுதுறதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கவிதை எழுதுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எழுதுகிற கவிதை மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் தான் சொல்லணும். மிகப்பெரிய இதுதான். ஒரு கவிஞர் தான் அப்படி போட்டு வாங்கணும். ரைட். இந்த சூப்பரான 5 ஹோம் மினிஸ்டருக்கு ஃபஸ்ட்டு கேம் எடுத்து வந்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான கேம். இதை நாங்கள் ட்ரையல் பார்க்கும்போதே வந்து என்னை போட சொன்னாங்க. எனக்கு வரலை. ஆனால் நான் சொன்னேன் நம்ம ஹோம் மினிஸ்டர் வந்து பயங்கர டேலண்ட்டு, அவங்களாம் வந்து பயங்கரமான டேலண்ட் ஆனவங்க, அவங்க போட்டுருவாங்க அப்படி சொல்லிட்டு நான். அதனால் வந்து யூ ஆர் டேலண்டட் ஹோம் மினிஸ்டர்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கு 2 சான்சஸ். இந்த ரவுண்டுக்குள்ளேயே நிற்க போகிறீங்க. நிற்கிறதுக்கு 1 2 3 சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேருந்து ஓடி வந்து அப்படி ஜம்ப் பண்ணி நிற்க போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் நிற்கிறீங்க. உறுதி. ஃபஸ்ட்டு யாருன்றது நான் முடிவு பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? இந்த பாலை நீங்கள் இப்படி பண்ணோம். 1 pitch ஆகி கரெக்டாக இது வெளியே ட்ராவல் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு 2 சான்சஸ். யார் அதிக நம்பர் வந்து கரெக்டாக பேக்கெட் பண்ணுறீங்களோ அதில் 4 பேர் செலக்ட் ஆக போகிறீங்க. ஒருத்தவங்க சூப்பரான டான்ஸ் ஆட. ஃபஸ்ட்டு நீங்களாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க அழகு மேடம். மேடம் அங்கேருந்து ஓடி ஓடி வந்து ஜம்ப்பு. ரெடி? 1 2 3. இந்தாமா
ஒரு பிச்சாயி உள்ள போகணும். கில்லி அகில்லி அகில்லி ஆவாய் ஷமுகி அப்படி பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் இன்னும் போர்ஸா. ஓ ஓடி வந்து 1 2 3 சாபாஸ் அப்படி. ஓ சூப்பர். வாட்டர் ரெண்டு வா. உங்க பேர் என்ன? உஷாவா சொன்னீங்க? வா பாருப்பா இந்த குழந்தைகளுக்கு திறமைய. சூப்பர். அடுத்தது அதே மாதிரி. இல்ல அது போகல. ஒண்ணுதான் போயிட்டு ஒண்ணுதான். எனிவே 1 பாயிண்ட். சூப்பர். என்ன புது முயற்சியா இருக்கு. இப்படியா ஸ்பின்ல வரும்? ஓகே 2 பேர் 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. நல்ல கைத்தறி கொடுக்கலாம் உங்களுக்கு. 1 பாயிண்ட் 2 பேர் சேர்ந்து. ஸோ இவங்க 3 பேர்ல 2 பேர் நம்ம செலக்ட் பண்ணலாம். எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா 3 பேர் என்ன பண்ணனா நடுவில் வந்து ஒரு ஃபிளாக் இருக்குன்னு நினைச்சுக்கணும். நீங்க இப்படி சல்யூட் அடிச்சு அப்படி சுத்துறீங்க. சல்யூட் அடிச்சு சுத்திட்டே இருக்கீங்க. ஒரு வாழ்க்கைக்கு தேவையான தத்துவ பாடல் சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்து ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சாங் வந்து எப்போ ஸ்டாப் ஆகுதோ இதில் உட்காரணும். யாரா 2 பேர் உட்காருவீங்க, ஒருத்தவங்க மட்டும் தான் எலிமினேட். ஓகே டன். சல்யூட். டிக டிக டங் டங். அடடா நான் வரவா. டிக டிக டங் டங். டங் டங் டிக டிக டங் டங். டங் டங் டிக டிக டங் டங். ஐயையோ வாடி புள்ள ஆணில்ல வீட்டுக்குள்ள. ஐயையோ வாடி புள்ள ஆணில்ல வீட்டுக்குள்ள. வச்சுக்க என்ன வாழ ஒழுகாத பாசி போல. நீங்க வாங்க மேம். நீங்க வாங்க. பாட்டு போடுங்க. நான் சொல்றத மட்டும் நீங்க சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. டான்ஸ் அதான் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, டான்ஸ் ஆட மாட்டேன் சாரி, அதை மட்டும் சொல்லுங்க. வாங்க எதிரிங்களே அப்படியே சொல்லுங்க. வாடகை என்ன தர வேண்டும்? குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும். காதல் நெஞ்சை அப்படி நடந்துட்டே வாங்க. இவங்க சொல்ல தெரியாது. 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 ஹோமினிஸ்ட்ல நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டோம். 4 ஹோமினிஸ்டர்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து 3 பேர் செலக்ட் பண்ண போறோம். ஒரே ஒருத்தவங்க தான் டான்ஸ் ஆட போறீங்க. நான் ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாருமே டான்ஸ் ஆடணுன்ற நோக்கத்துக்காக தான் ஹோமினிஸ்டர்க்கே வந்திருக்கீங்க. பட் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் ஒவ்வொருத்தவங்க மட்டும் தான் டான்ஸ் ஆட முடியும். ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்ததை பாராட்டி சீராட்டி குளிப்பாட்டி மேடத்துக்காக ஒரு அன்பு பரிசு. 60 seconds டைம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து இங்கே தான் பிடிக்கணும். சரிங்களா? சில பேர் இங்கே பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. இதுக்கு நீங்கள் கையை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ரைட்டுங்களா? இங்கே பிடிச்சிக்கிறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. 60 செகண்ட்ஸில் யார் அதிக நம்பர் ஆஃப் கலர்ஃபுல் பால்ஸில் பேஸ்கெட்டில் போடுறீங்களோ அதில் 3 பேர் செலக்ட் ஆக போகிறீங்க. ரைட்? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எப்படி இருந்துச்சு? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
அப்பாடியோ. ஓகே யோசிச்சுங்க வாரு ஒரு நிமிஷம் இந்த வாரு. ஆனால் நீங்கள் ரொம்ப மோசம். கவுண்ட் டவுன் சொல்ல சொன்னால் இந்த 10க்கு மேலே மட்டும் இவ்வளோ ஸ்பீடாக சொல்லுவாங்க. 10 9 8 8 முடிஞ்சு போங்க. அவங்க உங்க பேஸ்கெட்டை போய் எடுத்துருவாங்க. யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம் மேடம் கொடுக்குறாங்க. 2 4 6 8 and 10 points. என்னதுங்க நான் தான் எண்ணுவேன். 2 4 6 8 or 9 points. 2 4 6 8 10 points. points. யார் யார் 10 points இப்போ? 3 பேருக்கு 10 points ஆ? நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க பயங்கரமான கவிஞர் சொல்லி. கவிஞர்ஸ் எல்லாருமே சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இல்லை நிஜமா சொல்றேன், வைரமுத்து சார்லாம் சூப்பரான ஒரு டான்ஸர். வெளியே வந்து டான்ஸரா வரல அவ்வளோதான். கண்ணதாசன் சார் டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்தது நானும் பார்த்தேன். அதான் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை இல்லை அதான் கேட்டேன். சரி இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு ஒரு கவிதை சொல்லிடுங்க. இதை முடிச்சோடனே நம்ம வந்து டான்ஸ் ஆட போகிறோம். நீங்கள் சோலோவா? இப்போ நான் வாசிக்க போகிறேன். அது வந்து அரவிந்த் வந்து வைரமுத்து ஸ்டைலில் படிக்க போகிறார். உனக்கு தேவையா? வைரமுத்து சார் டான்ஸ் ஆடுவார் ஒன்று சொன்னார், நீ பார்த்த. நீங்கள் படிங்க மேடம். நான் பணிந்து போகும் ஒவ்வொரு சமயத்திலும் நீங்கள் ஃபுல்லாக படிங்க, நான் சொல்கிறேன். நான் பணிந்து போகும் ஒவ்வொரு சமயத்திலும் நீ வெற்றி பெற்றதாய் இருமாப்பு கொள்கிறாய். விட்டு கொடுத்து போவதில் என்னிடம் தோற்று கொண்டிருக்கிறாய் என்று தெரியாமல். சூப்பர், நல்ல கவிதை. எனக்கு தெரிஞ்சு ஒரு கவிஞர் ஒரு லைனை 2 தடவைக்கு மேலே சொல்லாமல் வாச முதல் கவிஞரே நீதான். இன்னொரு பேப்பர் வச்சுருக்கீங்களே? அரவிந்த் சாருக்காக எழுதுங்க. எனக்காவா? மேடம் ப்ளீஸ் என்னை பற்றி பாராட்ட போறீங்களா சொல்லுங்க, நான் பின்னாடி வந்து நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி யாரும் பாராட்ட வேணாம். சொல்லுங்க. நான் தோற்று போகும் ஒவ்வொரு ரவுண்டிலும் நீ இழித்து கொண்டிருக்கிறாய். நான் கோட்டை விட்டதாய் அவுட் ஆகி போவதெல்லாம் என் தோழிகளுக்காக. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கவிதை எழுதுறதுக்காக நீங்க அவுட் ஆனீங்களா, அவுட் ஆனதுக்காக கவிதை எழுதிருக்கீங்களான்னு புரியல. அப்படிதானே உடனே வானத்தை போல மாதிரி ஒரு சில்லு கொடுத்தீங்களே, கொடுங்க. இப்படியே ஒரு ஸ்டெப் போடுங்க மேடம். அடிக்க மேடம் சேர்த்துக்குங்க. இப்போ போடுங்க ஸ்டெப்பை. அதே ஸ்டெப் போடுங்க, அதே ஸ்டெப் போடுங்க. முக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா, அது உட்கார்ந்து பேசையிலே உள்ளூர ஊருதம்மா. அது ஏன் தான் புரியலையே, அதை நான் தான் அறியலையே. ஒரு மோகம் ஒரு தாகம் இங்கு ஒன்னாலே இந்நேரம் உண்டானது. வானத்தை போல போட்டாலும் போய் நான் அப்படி சோலாவாக தான் ஆட முடியும் போல. காமெடி ஃபைனல் செக்மெண்ட்ல இருக்கோம். 3 காமெடிஸ்டர்ல யார் வின்னர் யார் ரன்னர் பயங்கரமான போட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த ரவுண்ட் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க கையில் வந்து 6 sticks இருக்கும். 90 seconds டைம். இல்லை டைம் வேணாம், வச்சுக்க வேணாம், டைமே வேணாம். ஓகேங்களா? நீங்கள் 1 மணி நேரம் கூட விளாண்டுட்டே இருங்க. வீட்டுக்கு போகணும். 6 sixer வந்து ரவுண்டாக ரெடி பண்ணுறீங்க. இந்த லைனுக்கு பின்னாடி நின்னீங்க, கரெக்டாக அந்த பாக்ஸில் போடுவீங்க. கரெக்டாக லாக் ஆயிடுச்சுன்னா இந்த தூக்கிட்டு போய் அது அந்த ரிங்குள்ளே வைக்கணும். திருப்பி எகைன் இந்த ரிங்குள்ளே வரணும், லாக் பண்ணணும். இப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்க வைக்கணும். யார் ஃபர்ஸ்ட் அடிக்க முடியறாங்களோ அவங்க வின்னர், செகண்ட் எடுக்கிறவங்க ரன்னர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிங்குக்குள்ளே இருக்கிறது மேலே மேலே எடுக்கப்பட வேண்டும். ஓகே, சூப்பரான கைத்தறி கொடுங்க எல்லாத்துக்கும். பயங்கரமான கைத்தறலாம் இருக்கும். ஓகே, இப்போ என்னம்மா சொல்ல மாட்டீங்க, என்னம்மா லேட்டுமா, போமா இப்போ. ரைட், ஓகே, சூப்பர். And your time starts now. என்ன பண்றீங்க?
அந்த வாங்கி இருமா, அவசரப்படாதம்மா. நீங்க பண்ணுங்க மேடம். ஆமா, இந்த ஒரு கீழே இருக்கு மேடம். தாங்க, நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. ரெண்டு பேருக்கு நல்லா கை தட்டா. யூ ஆர் த வினர் அண்ட் யூ ஆர் த ஒரு பெண்ணின் மனதை தொட்டு போறவளே நீங்கள் என்னத்தை சொல்லி விட்டு போ. உங்களுக்கு வந்து நீங்க டான்ஸ் நீங்க ஆடுவீங்களா யூசுவலா? தெரியாது. ரைட், உங்களுக்கு வந்து மாண்டேஜ் சாங் தான். நீங்க ஜஸ்ட் ஆக்ஷன் மட்டும் பண்ணா போதும். யார் என்று தெரிகிறதா? சார் வாங்க சார். சும்மா வைக்கப்படாது, பக்கத்துல போங்க சார். போங்க சார் சும்மா. சார் உங்க பேர் சொல்லுங்க. வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம் சார். ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வெங்கடாச்சலம் சேர்ந்து இப்போ சூப்பரான மாண்டேஜ் தான் ஆட போறீங்க. டான்ஸ் எல்லாம் இல்லை சார், ஜஸ்ட் இந்த பாட்டுக்கு நீங்க ஆக்ஷன் கொடுத்தா போதும். நின்ன இடத்துல நின்னுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. கைப்பிடி இப்படியே செய்யுங்க. ஃபாஸ்ட் சாங் இப்ப ஃபாஸ்ட். எட்டனா எட்டனா ஒட்டு வச்சா யாரதா இந்தக்கா ஒட்டு வச்சா குட்டி மல்லி பூ நட்டு வச்சா கண்ணல பாம்பதா ஒட்டு வச்சா. தேங்க்யூ சார். அடுத்து நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்க ரன்னர் அண்ட் வின்னர் சேர்ந்து டான்ஸ் ஆட போறாங்க. வாங்க. என்ன நோக்கம் சார்? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெடுப்பு என் நெஞ்சு குலுங்குதடி திரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு இருக்குதடி. அரவிந்த் இங்கே தான் இருக்கேன், பயப்படாதீங்க. ரைட், வேலூர் ஸ்பெஷலான ஹோமினிஷில் இன்றைய எபிசோடில் வந்து ரன்னர் வினருக்கான ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இன்றைய வினர் உதய பானு மேடம் உங்களுக்காக அழகிய பட்டுப்புடவை ஜீக்கணும் சார்பாக அப்படி அணிந்து கொள்ளுங்கள் பாப்போம். ரைட், இன்றைய நிகழ்ச்சியோட ஹோம் மினிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் வின்னர். வாரே வா. ஹாய், இங்கே எல்லாருக்கும் ஹாய். மொத்தமாக வாங்கிக்கப்பா. அப்புறம் ராமசாமி வரலாம் குப்பிசாமி வரலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியோட ரன்னர் பொன்னரசி மேடம். ஸோ இன்றைய ரன்னரும் கூட நல்ல கை தட்டலாம் அவங்களுக்கு. என்ஜாய் சோ மச். எங்க பசங்க 2 நாள் வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் இதுல இருந்தாங்க. படிக்கல, சாப்பிடல. அவங்க எல்லாரையும் கேட்டா தெரியும். இது பாராட்டுறீங்களா சாபம் கொடுக்குறீங்களா எங்களுக்கு? என்ஜாய்ட், அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சூப்பர். தேங்க் யூ so much for ZTVக்கு. இன்னொரு தடவை ஓ போடலாமா? தேங்க் யூ. அது மட்டும் இல்லாம
நம்ம இங்கே வேலூருக்கு வந்திருந்தோம். ஆல்ரெடி நம்ம கொண்டாட்டம்ல எல்லாம் நம்ம வேலூர் மக்களை சந்திச்சிருந்தாலும் இன்னைக்கு ஹோம் மினிஸ்டருக்காக வந்ததாலும் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சியை வந்து உங்கள் சேனலில் இது பார்க்குறோம், உங்கள் சேனலில் இது பார்க்குறோம், அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்தீங்க. ஸோ ஒரு ஃபேமிலியை சந்தித்த மாதிரி வேலூரில் இவ்வளோ ஒரு ஃபேமிலி இருக்குது ஜீ தமிழுக்கும் எனக்கும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் ஜீ தமிழ் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த இதில் நாங்கள் தெரிவித்தோம் கண்டிப்பாக. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பரான ஹோம் மினிஸ்டர் பார்த்து ரசிப்பீங்க. நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் சந்திக்கும் வரை தற்சமயம் விடுவது ஹோம் மினிஸ்டர் அண்ட் டீம். நன்றி, வணக்கம்.